இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்தோம். அது பரவாயில்ல சார். மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காலகேயா, ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, கையும் உடம்புல இருந்தாதால என்ன பிடிக்க முடியும்? என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம், ஜெய் ஹிந்த். ஏய் வா, அடம் பிடிக்காம வா. ஒரு அக்யூஸ்டுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முத்துராமலிங்கத்தையும் மூக்கையாவையும் அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். காட் இட்? இந்த போலீஸுக்கு துப்பாக்கிக்கு பயப்படுறவன் நான் இல்ல, உங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுவேன். இந்த பொண்ணுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி சார். யோ, கொழுப்பு கிழுப்புன்னு சொன்ன மூஞ்சிய பேத்துருவேன். போலீஸ்க்கு பயந்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு வாழ்றானா? அவன் ஆம்பளனா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவரை குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார். போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல, முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ. ஆனா ஓன் நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? தைரியம் தான் மோடு பார். நான் தயார். போட்டியை எப்ப வச்சுக்கலாம்னு முத்துராமலிங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்லு. நாம அறிவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அறிவை யூஸ் பண்ணணும், பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை யூஸ் பண்ணணும். பட் நீங்க முத்துராமலிங்கத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல சார். இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3000 போலீஸ் இருக்காங்க. அதுல 10 பேர் சிலம்பாட்டம் தெரிஞ்சவங்க. அந்த 10 பேர் கூட மோதுறேன். அவங்கள நான் ஜெயிச்சுட்டு 11ஆவதா முத்துராமலிங்கத்தோட மோதுறேன் சார். சார், ஒருவேளை டிஎஸ்பி தோத்துட்டாலும் நாங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் சார். என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராமராஜன்? நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. போலீஸ் அராஜகம் கலவரம் பண்ணுவாங்க. பப்ளிக் 100 பேரை சுட்டு தள்ளிடுவீங்களா? நாம கலவரத்தை அடக்கிறவங்களா தான் இருக்கணும், உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ்கார கையை வெட்டுறது தப்பு தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% மீச வச்சவங்க தான் இருக்காங்க. நம்ம மீச மேல ஒருத்த கையை வச்சா சும்மா விட்டுருவோமா? மிஸ்டர் அசோக் பாண்டியன் சார், you can proceed. Wish you all the best. கம்பு சுத்துற விளையாட்டுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா கத்தி கட்டி விளையாடுறது தான் போட்டி. அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் கிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணணும். சார், திருநெல்வேலியில லாரி ராமையன் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் உடனே வர சொல்லுங்க. எஸ் சார். வணக்கம் டிஎஸ்பி சார். வணக்கம் சார். நான் ராமையா தேவன். இவர் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நீங்க கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி தரதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்க. கத்தி கட்டி விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை டிஎஸ்பி சார். ஆமா, இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏதாவது போட்டியில கிட்டியில கலந்துக்க போறீங்களா? ஆமா, ஒரு அக்கிஸ்டோட மோத போறேன். எலஞ்சி மூக்கையா தேவரோட பையன் முத்துராமலிங்கம் ஒரு போலீஸ்காரன் கையை வெட்டிட்டான். கேள்விப்பட்டிருப்பீங்களே. அவங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆகணும்னா நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். சிலம்பாட்ட கத்தியால அவன் நெத்தியை நான் கிழிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு நான் கத்துக்கிறேன். அந்த
என்னடா சிங்கம் சிரிக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் சேதுராம என்னை உதாசீனப்படுத்தி கேஸ் எடுக்காம விரட்டினதுக்கும் அந்த மூக்கையா தேவை என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இப்ப அந்த சேதுராமங்கிட்ட வளர்ந்த குழந்தை தான் டிஎஸ்பியா வந்து நிக்குது. இந்த போட்டியில பிள்ளைங்களை மோத விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு சாகணும். அதை பார்த்து ரெண்டு அப்பனும் துடிக்கணும். நீ பாதி சத்திரியன் பாதி சாணக்கியன் இல்ல, நீ முழு சகுனிடா. ஐயா ஐயனாரே, இந்த ஊரையும் என் குடும்பத்தையும் நீதான் காப்பாற்றணும். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு திருநெல்வேலி லாரி ராமையா ராத்திரி பகலா கத்தி கட்டி சிலம்ப சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் முத்துராமலிங்கத்துக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்காம இருக்கீங்களே. வல்லவன் சுத்துற பம்பரம் மண்ணுலையும் சுத்தம். சுத்துப்பட்டி 18 கிராமங்க வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்சா நாங்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த மீசையில இருக்கிறது வெறும் முடியல, ஒவ்வொரு தமிழோட மானம். நாங்க அவனை அரெஸ்ட் பண்றோம். நோ, போலீஸ்னா ஒழுக்கம், நேர்மை. இப்போ என்ன சொல்ற?
என் உடம்புல ஓடுறதும் நல்ல ரத்தம் தான். எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குற. டிஸ்பர்ஸ். வழி காட்டிய பாதை என்றென்றும் மூடாதையா. முன்னேறி முன்னே நட இங்கே. வானம் தலை தாழ்ந்து வாராதி மண்ணுக்கு சோர்வென்ன வேண்டாமே. வஞ்சகரை ஊர்கள் எங்கும் நாமும் கண்டோம். என்னென்ன வந்தால் என்ன, நீதான் மன்னாதி மன்னன் ஐயா. முன்னேறு முன்னேறென்று சொன்ன சூராதி சூரன் ஐயா. காலம் இருக்குது, கடமைகள் அழைக்குது, கண் காட்டு. வாழ்வில் படித்தது வாழ்க்கைக்கு உதவுது, வழிகாட்டு. நான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை, தன்னம்பிக்கை விட்டிடாதே. ஏனதற்கு வருத்தம், விட்டுவிடு மயக்கம், நெஞ்சுருதி விட்டிடாதே. டேய், தோத்துட்டு வந்து படுத்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, இப்படி வாங்க. அவனே அடிபட்டு கிடக்குறான். பிள்ளைய பார்க்க வந்தா பொறுப்பான அப்பாவை வாங்க. போலீஸ்காரரா வராதீங்க. இல்ல இவன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ப்ளீஸ் கோ அவுட். எப்படி பார்க்கு? சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். டேக் ரெஸ்ட், ஓகே? ஆஃப்டர் 1 வீக் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. நெத்தில அடிபட்டு தோத்துட்டான்னு கண்கலங்கி நிக்கிறியா ஐஜி? டிஎஸ்பி அசோக் பாண்டியன் உன் புள்ள இல்ல. நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. ஹலோ, யாரு?
சேதுராமன் சந்தேகமா இருக்கா? டேய், யார்ரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தொலைச்சிடுவேன். ஏய், மிரட்டாத. போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான். நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளை தான். வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான். வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். Yes, as per the DNA report, DSP Ashok Pandian is not your son. உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படினா ஏன் பிள்ளைங்க எங்க இருக்க புள்ள? சொல்லுங்க. ஐயோ. ஹலோ, இப்ப நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கான்? எரியுதா? உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல? இதே மாதிரி தான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே, அவன் தான் உன் புள்ள முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? என் பையன் எங்க இருக்கா? சொல்லுங்க. எங்க முத்துராமலிங்கத்தை மூக்கையா தேவரையும் பொய் கேஸ் போட்டு பிடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, போட்டியில இருந்து போலீஸ் வாபஸ் வாங்கிருச்சுல, பிறகு என்ன வேலைங்க? நீங்க மூக்கைய தேவர் மேலயும் முத்துராமலிங்கத்து மேலயும் வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியுது. ஆனா நான் இங்க வந்திருக்கிறது தனிப்பட்ட விஷயம். ஒன்னு வழிய விடுங்க, இல்ல மூக்கையா தேவர் கிட்ட ஐஜி சேதுராமன் வந்திருக்கேன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க. வர சொல்லுதான், ஆனா எதா இருந்தாலும் இந்த ஊர் முன்னாடி தான் பேசணும். சரி, கூட்டிட்டு வரேன். மர்மோன மாமா, 24 வருஷத்துக்கு முன்னாடி சிவலப்பேரி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறேன் மாமா. ஐயா, ஐஜி சேதுராமன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காப்புல. இது நெருங்கி வந்துருச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, என் ஆட்சியாருக்கு தெரிஞ்சிட்டு போல. நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? எனக்கு முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்லைன்னு தலையில கல்லு போட்ட மாதிரி சொல்றாங்களே. என்னங்க
ஒன்னும் பேசாம இருக்கிறியா? இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் கேக்குறல்ல? இவங்க எல்லாம் யாருங்க? ஐயா, நாங்க தான் முத்துராமலிங்கத்தை பெத்தவங்கிற உண்மையே இப்பதான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு தெரியாது. நாங்க மகனா நினைச்ச அசோக் பாண்டியன் தான் உங்களுடைய உண்மையான மகன். இதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன். முத்துராமலிங்கம் என் புள்ள. அவனை பெற்று வளர்த்து 24 வருஷம் பாசத்தை வச்சு தாய் நான் தான். நீயும் ஒரு தாய் தானே? ஏதோ பொம்மை கடையில பொம்மை கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முத்துராமலிங்கம் ஒன்னும் பொம்மை இல்ல தாயே. இல்ல நாச்சியா, முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்ல. முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. நீ என் நொஞ்சிக்குழியிலேயே போட்டு புதைச்சி வச்சிருந்த. நம்ம பிள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனார வேண்டிக்கிட்டு அதுவா நேரம் தேடி வந்துருச்சு. நாச்சியா தேடி வந்துருச்சு. ஊருக்கே நியாயம் சொல்றேன். என்ன பண்ணுவோம் சொல்லு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார். ராமையா! 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 இவன் தாம்ல மூக்கையாவோட ஒரிஜினல் வாரிசு. கோலத்துங்கள இவனை.
இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே இவ என் கூட தான் இருப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா. இப்படி வாப்பா. இவன் நான் விட மாட்டேன். அங்க நிக்கிறானே அவதான் உன் பிள்ளை. நீ சொன்ன மாதிரி ஒரு பேச்சு பண்ண வச்சுக்கிடுவோம். அவனை நான் வளர்த்தவளாவே இருந்தாலும் என்னால விட்டு தர முடியாது தாயே. என் உசுர வேண்டாம் தர. என் பிள்ளைய நான் தர மாட்டேன் தாயே. அண்ணே எங்களை விட்டு போயிடாதே. ப்ளீஸ் எங்களை விட்டு போயிடாதே. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா 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 சொல்லுங்கப்பா. அண்ணே எங்களை விட்டு போயிடாதே. பாருங்க, என் மகனை என் கூட அனுப்பிச்சிருங்க, இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா அவங்க சொல்றதான் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்கம் அவங்க பையன். நீங்க வளர்த்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது, சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி நீங்களுமா? ஐயோ என்ன ஆதரிச்ச தெய்வம் எல்லாம் ஆண்டு போச்சா? ஐயா ஐயா என் பிள்ளைய தடுத்து நிறுத்துங்க. என் பிள்ளைய யாராவது தடுத்து நிறுத்துங்க. ஐயா ஐயா என் பிள்ளைய கூட்டிட்டு போடாதுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுது. முத்துராமலிங்க பாப்பா. ஐயா என்ன சொல்லுது? நீ உங்க அப்பா அம்மா கூட பாப்பா. போயா. என்னையா ஒரு தடவை தலையில 2 போட்டு முட்டிக்கிட்டு தான்ப்பா. நெத்தியில முட்டிட்டு போகலையா? எங்க எல்லாரும் நெஞ்சிலைய குத்திட்டு போறியா? அப்ப பேச்ச தட்டாத புள்ளனை நிரூபிச்சுட்டு போறியம்மா. முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம்னு மூச்சு விடாம கூப்பிடுவாளே உங்க அம்மா. அவங்கள ஊமையாக்கிட்டு போறியா முத்துராமலிங்கம்? ஏழையா பிறந்தாலும் கோழையா வாழக்கூடாதுன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இப்படி சொல்லாம கொல்லாம போறிய முத்துராமலிங்கம். எங்க சொல சாமி முத்துராமலிங்கத்தை கூட்டிட்டு போறியா தாயே? இதுதான்